ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோல தான் வந்து உங்களுக்கு புதுசா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 2000 பிளஸ் வேக்கன்சி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாஸ்ட் அவுட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2014லருந்து 2024க்குள்ளார நீங்க பாஸ்ட் அவுட் ஆனீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் சேலரி ஒரு 25,000 இருக்கும். ஆஃப்டர் ட்ரெய்னிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 40,000க்கு மேல சேலரியே வந்து வரும். ஸோ ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ உங்களுக்கு ஜோகோல இருந்து பார்த்தோன்னா, இப்போ புதுசா வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புதுசா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம்லேருந்து, உங்களோட இமெயில் ஐடியிலேருந்து, உங்களோட மொபைல் நம்பர், ஸோ டிகிரி டிபார்ட்மெண்ட் குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது எந்த டிகிரிங்கிறத வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டிகிரீஸ்லாம் வந்து பாருங்க எல்லாமே வந்து இருக்கு. நீங்க எதுவோ அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க என்ன வேணுனாலும் நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் கிராஜுவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பாருங்க இந்த இடத்துல நீங்க வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். இதில வந்து பாருங்க 2014லருந்து 2015 அதாவது 15, 16 இந்த மாரி குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில வந்து 2024 வரைக்குமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ நீங்க 2024ல நீங்க பாஸ் அவுட் ஆயிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2023னா 23 வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நீங்க ஃப்ரெஷரா இருந்தா ஃப்ரெஷர் குடுங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதிலேயே நீங்க வொர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கான சிடிசி வந்து நீங்க சூஸ் பண்ற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா நீங்க நாட் அப்ளிகபிள்ங்கிறத குடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசியுமே நீங்க எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்குமே வந்து நீங்க 3-5 5-7 இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா நான் நேர்ல இன்டர்வியூ அப்பயே நீங்க கேட்டுக்கிற மாரி இருந்தா நீங்க நாட் அப்ளிகபிள் கூட குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்தா நீங்க குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்க அப்படின்னா, இமிடியேட் இல்லன்னா வந்து நாட் அப்ளிகபிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க நாட் அப்ளிகபிள்னா நீங்க நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸ்டேட், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், நேஷனாலிட்டி, டெஸ்ட்டோட லொகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட்டோட லொகேஷன் வந்து பார்த்தோன்னா 3 லொகேஷன் குடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சென்னை குடுத்தீங்கன்னா, சென்னைக்கான டெஸ்ட் டேட் வந்து பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே நீங்க வந்து பார்த்தோன்னா, இப்போ கோயம்புத்தூர் குடுத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து பாருங்க 17th பிப்ரவரி அன்னைக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தென்காசி குடுத்தீங்கன்னா 18 வந்து இருக்கும். இந்த மாரி வந்து நீங்க எந்த இது லொகேஷன் குடுக்குறீங்களோ, அந்த லொகேஷன்ல வந்து இந்த டேட் வந்து வரும். நீங்க அந்த டேட் தான் வந்து நீங்க சூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதுற மாரி இருக்கும். அப்படி இல்ல நீங்க வந்து வேற இது நீங்க திரும்ப அப்ளை பண்ணி ஸோ வேற லொகேஷன் நீங்க சூஸ் பண்ண வேணாம். ஒரு டைம் மட்டும் நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரெஸ்யூம் வந்து நீங்க ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து நீங்க அட்டாச் பண்ற மாரி குடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா, ஸோ இது எந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்களோ, அந்த இதுபடி நீங்க உங்க ரெஸ்யூம் வந்து கரெக்ட்டா நீங்க ஹைலைட் பண்ணி நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா, அந்த ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நீங்க வந்து சப்மிட் குடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எதுல குடுத்துருக்காங்கன்னா வந்து பார்த்தோன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க 0-3 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 0ங்கும்போது ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர் ஆஃப் பாசிங் வந்து பாருங்க உங்களுக்கு அப் டூ 2024 வரைக்கும் அதாவது பார்த்தோன்னா 2014லருந்து 24 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் செட் குடுத்துருக்காங்க பாருங்க. சி++, ஜாவா வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்க வந்து ஹைலைட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம்லயும் வந்து பார்த்தோன்னா அத போட்டுக்கோங்க. ஜாபோட நேச்சருமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க டெவலப், டெஸ்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் நியூ சாஃப்ட்வேர் புரோகிராம்ஸ்லாம் நீங்க வந்து டெவலப் பண்ற மாரி இருக்கும். ஸோ ரைட் அண்ட் கிளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். இந்த மாரிலாம் வந்து இத ட்ரபிள் ஷூட்லாம் வந்து அந்த சாஃப்ட்வேர் புரோகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெயின்டெயின் பண்ணணும். இந்த மாரிலாம் வந்து உங்களுக்கு வந்து இதில வந்து உங்களுக்கு நேச்சர் ஆஃப் ஜாப் வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நோட்ல குடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க 2024 வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கிளியரா குடுத்துட்டாங்க. 24 வரைக்கும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இமெயில் மூலியமா வந்து நாங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம். இன்டர்வியூக்கான ப்ராசஸ் வந்து நாங்க இமெயில் மூலியமா தான் தெரிவிப்போம். அது வந்து பார்த்தோன்னா, ஸோ டெஸ்ட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா, எப்பங்கிறத வந்து இமெயில் மூலியமா நாங்க தெரிவிப்போம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இதில நீங்க டீட்டெயிலா ரீட் பண்ணி பாருங்க. இதில ஷார்ட் லிஸ்ட் ஆறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இமெயில் வந்து ஜெனரேட் ஆகும். அதையுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ வொர்க் லொகேஷன பொறுத்தவரைக்கும் எனிவேர் இன் தமிழ்நாடுன்னே குடுத்துருக்காங்க. தமிழ்நாட்ல வந்து உங்களுக்கு எங்க வேணாலும் இதுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இதில குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.